அருமையாலே உலகத்தில் பலவிதமான நிகழ்வுகளை குறித்து பலவிதமான மனிதர்களுடைய பாவ செயல்கள் வினோதமாக விந்தையாக நடக்கிற காரியங்களை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். அதை குறித்து நாம் படிக்கிறோம், வாசிக்கிறோம். இவ்விதமாக ஒரு காலத்தில் இல்லாத காரியங்கள் இன்றைக்கு பாவத்தின் வழியில் மலிந்து போனதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு முன்பாக இந்த உலகம், மனிதர்கள், செயல்கள் இவ்விதமாக இருக்கும் என்பதை குறித்து தெளிவாய் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இதில் முக்கியமாக தேவன் இந்த உலகத்தில் ஒரு ஆத்துமாவை ரட்சிக்கும்படியாக கொண்டிருக்கிற இந்த திட்டத்துக்கு எதிரடையாய் செயல்படுகிற 3 அதிமுக்கியமான காரியங்கள் உண்டு. இதை குறித்து நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். ஆத்துமாவின் 3 முக்கிய எதிரிகள் என்ற தலைப்பிலே தொடர்ந்து நாம் இந்த பகுதிகளை பார்க்கும்படியாக இருக்கிறோம். என்று கேட்டால், ஒரு நாடு இன்னொரு நாடோடு கூட யுத்தம் செய்ய வேண்டுமானால், அல்லது அந்த நாட்களில் ஒரு ராஜா இன்னொரு தேசத்தின் பேரிலே படையெடுக்கவோ, அல்லது இன்னொரு ராஜா தன் தேசத்தின் மேல் படையெடுக்கும் பொழுதோ, எதிராளியான அந்த படையின் பலத்தை அறியாமல் போரிட முடியாது. ஆண்டவர் கூட சொல்கிறாரு, உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை செய்தாலும் கணக்கிட்டு பார்த்து செய்கின்றார். நீ கண்மூடித்தனமாக செயல்பட வேண்டிய அவசியமில்லை. நீ ஒரு போருக்கு செல்லுகிறவன் எப்படி கணக்கிட்டு செல்லுகிறானோ அப்படி உன் வாழ்க்கையை குறித்து நீர் கணக்கிட்டு செயல்படு, திட்டமிடு, யோசனையோடு செயல்படு என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. கண்மூடித்தனமாய் நாம் செய்வது வேதம் சொல்ல. விசுவாசம் என்பது மகத்துவமான காரியம், ஆனால் அது கண்மூடித்தனமானதாக அல்ல. தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செயல்படுகிற உன்னதமான செயல்பாட்டின் மூலமாக பிறப்பிக்கப்படுகிற ஒரு அசாதாரணமான ஜீவனுள்ள நம்பிக்கை தான் விசுவாசம். கண்மூடித்தனத்துக்கும் விசுவாசத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வேதத்தில் இந்த 3 எதிரிகளில் ஒரு எதிரியை குறித்து நாம் சில வாரங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். இந்த முதலாவது எதிரியை குறித்து நான் உங்கள் மத்தியில் முக்கியமாக ஒரு 5 குறிப்புகள் சொல்லும்படியாக இருக்கிறேன். இந்த முதல் எதிரி பிசாசானவன், சாத்தான். இவன் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன் தான், உருவாக்கப்பட்டவன். உங்களைப் போல என்னைப் போல இந்த உலகம் உண்டாருக்குன்பாகவே தேவன் தன்னோடு கூட பணிவிடையாக செயல்படுகிற தேவ தூதர்களை சிருஷ்டித்தார். அவர்களில் பிரதானமான தூதன் என்று சொல்லக்கூடிய, ஆண்டவருடைய நிலைக்கு அடுத்ததே என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தில் இருந்தவன் தேவனுக்கு எதிராய் கலகம் பண்ணி அவன் ஆண்டவரால் கீழே விழ தள்ளப்பட்டான். அதுமாதிரி இன்றைக்கு நாம் ஒரு 2 உலகம் இருக்கிறது. ஒன்று ஒரு அன்சீன் வேர்ல்ட், பார்க்கக்கூடாத ஒரு உலகம். நாம் பார்க்கிற ஒரு உலகம். இந்த பார்க்கக்கூடாத ஒரு உலகம் என்பது தேவன் நாம் அறியாத விதத்தில்
செயல்படுகிற அவருடைய செயல்பாடாக இருக்கிறது. இதில் பல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். தானியேல் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறார். ஆண்டவர் ஜெபத்திற்கு உடனடியாக தானியேலுக்கு பதில் கொடுக்கிறார். ஆனால் பதில் வரவே இல்லை. 1 வாரம் ஆயிற்று, 2 வாரம் ஆயிற்று, 3 வாரம் ஆயிற்று. தானியேல் புத்தகம் நம்ம அந்த ரெஃபரன்ஸ் நமக்கு டைம் இல்லை, அதனால் போகல. பதில் வரவில்லை. தானியேலுக்கு ஏன் வரல, எந்த காரணம் என்பதை தெரியாதபடிக்கு இருந்த சூழ்நிலையில் 21 நாட்கள் கழித்து பெர்ஷிய அதிபதி என்று சொல்லுகிற சாத்தான் வீழ்ந்த தூதன் வர்றான். அவனுக்கு எதிர்த்து போராடி ஜெயித்து ஒரு தூதன் வருகிறான். அந்த பெர்ஷிய அதிபதி அவன் பொல்லாத ஒரு தூதன், பிசாசு என்பவன், சாத்தான் என்பவன். அந்த பதிலை கொண்டு வரக்கூடாதபடிக்கு மிகாவேல் என்ற தூதனோடு கூட அவன் போராடுகிறான். அவன் அந்த பதிலை கொண்டு வரும்படியான அந்த தூதனோடு கூட போராடுகிறான். அப்போ அவனை விடுவிக்கும்படியாக மிகாவேல் தேவ தூதன் வந்து விடுவித்து அந்த பதில் அனுப்பப்படும். இதெல்லாம் தெரியாது. வான மண்டலங்களுள்ள பொல்லாத சேனைகளின் ஆவியோடு நமக்கு போராட்டம் உண்டு. தெர் இஸ் an unseen world. ஆகவே தான் பல காரங்கள் புரிகிறதில்ல, பல பாவத்தினுடைய விளைவுகள் புரிகிறதில்ல, சில சமயங்களில் நமக்கு தெரிகிறதில்ல. ஆனால் நாம் பார்த்திராத ஒரு உலகம் திட்டமும் தீவிரமாய் செயல்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். சில குடும்பங்களில் சில பாவத்தின் விளைவுகளை பார்க்கிறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் குழந்தை பிறக்கக்கூடாதபடிக்கு கொஞ்ச நாள் ஆனால் உடனே அந்த குழந்தை அபார்ஷன் ஆகிடும். ஏன் புரியாது, டாக்டர்ஸ்க்கு ஏன் என்ன புரியல. விதமாக பல குடும்பங்களிலும் கூட மூதாதையருடைய சாபங்கள் தங்கி தாபரிக்க முடியும் என்பதை வேதம் சொல்லுகிறது. 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும். ஆனால் என்றைக்கு ஒரு மனிதன் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறானோ அன்றைக்கு அந்த சாபம் அவனை பாதிக்க முடியாது. தேவன் தம்முடைய இரத்தத்தினால கழுவி அவளை சூழ பாளையமிறங்கி பாதுகாத்து விடுவிக்கிறார். அவை இன்னும் புரியாத பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம். நீங்கள் சமாதானத்தை தேடலாம், ஆனால் யுத்தம் வரலாம். பலவிதமான குழப்பங்கள், இவ்விதமான சூழ்நிலையில் ஏன் என்பதை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற இவ்விதமான சூழ்நிலைகளில் தேவனை அறியாத பிள்ளைகள் குழம்பி நிற்பார்கள். அல்லது பல மந்திரவாதிகளிடத்தில், ஜோஷிகாரிடத்தில் இப்படி போய் அவர்கள் செய்வார்கள். விக்கிரங்களை நம்பி போவார்கள். நானும் கூட ஒரு காலத்தில் விதமாக என்னுடைய பரீட்சையில் நான் தோற்று போன நிலையில், பியூசியில் இருக்கிற 4 முறை தோற்று போனப்போ எனக்கு திடீரென்று என்னுடைய குலதெய்வத்தின் பேரில் ஒரு நம்பிக்கை வந்து அதை நான் பின்பற்ற ஆரம்பித்தேன். ஒரு சூழ்நிலையில் மனிதன் தன்னால் முடியவில்லை என்று எண்ணும் பொழுது ஏதோ ஒரு சக்தி ஆளுகை செய்கிறது என்பதாக அவன் எண்ணி அதன் பக்கமாக திரும்பக்கூடிய ஒரு மனநிலைக்குள் அவன் தள்ளப்படுகிறான். ஆனால் கூட நிச்சயமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், a seen world and unseen world. நாம் பார்க்கிற ஒரு உலகம், பார்க்காத இன்னொரு உலகம். அந்த உலகத்தில் அதிபயங்கரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த முதலாவது எதிரியை குறித்து நான் ஒரு 5 காரியங்கள் சொல்கிறேன். ஏன்னா இன்னும் நிறைய நான் சொல்ல வேண்டியிருக்கு. இவன் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன் தான். எப்படி நம்மளை ஆண்டவர் சிருஷ்டித்தாரோ அப்படி அவனும் சிருஷ்டிக்கப்பட்டவன் தான். ஆனாலும் கூட தேவனுக்கு எதிராக கலகம் பண்ணி அவன் தேவனால் கீழே வீழத்தள்ளப்பட்டவன், பூமியில் தள்ளப்பட்டவன். ஆகாய மண்டலங்களில் அவன் பரலோகத்தில் இருக்க முடியாததினால வான மண்டலங்களில் அவன் தொடர்ந்து இன்றும் செயல்படுகிறவனாகவே இருக்கிறான்.
ஆகவே இந்த பிசாசு என்பவன் ஒரு சாதாரணமான நபர் அல்ல, அவன் உண்மையானவன். ஹி இஸ் எ பர்சன். தெரிஞ்சுக்கங்க, உங்களைப் போல என்னைப் போல அவன் ஒரு நபர். ஏதோ ஒரு காத்தோ அல்லது எங்கேயோ இருக்கும்படியான ஒரு வேகா இல்லை. ஹி இஸ் எ டெஃபினட் பர்சன். அவன் திட்டமான ஒரு நபராக இருக்கிறான். ஆனால் அவன் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்க முடியாது. ஆண்டவர் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறார். ஆனால் அவன் தம்முடைய தூதர்களை கொண்டு ஆங்காங்கு செயல்படுகிறவனாக இருக்கிறான். பிராந்தியத்தில் செயல்படுகிறவனாக இருக்கிறான். குடும்பங்களில் செயல்படுகிறவனாக இருக்கிறான். தனிப்பட்ட மனிதர்களின் வாழ்க்கையில் செயல்படுகிறவனாக இருக்கிறான். இவனை குறித்து எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தில் நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. என்ன, இவனை குறித்து நாம் தொடர்ந்து அறிந்து கொள்ள பார்க்கிற இந்த காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எப்படியாக செயல்பட வேண்டும் என்பதை குறித்து ஒரு எச்சரிப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. எபேசியர் 4வது அதிகாரத்தில் இந்த இடத்துல 26, 27 இப்படி ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. இந்த இடத்துல மனிதன் கோபம் கொள்வது தவறா? அப்போ மனுஷனே கோபமே இல்லாதவனா வாழ முடியுமா? வேதம் அப்படி சொல்லலை. மனித உணர்வுகளில் நியாயமான கோபம் என்பது உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட ஆலயத்தில் போய் அவர்கள் எவ்விதமாக ஆலயத்தை வியாபார ஸ்தலமாக்கினார் என்பதை குறித்து கோபம் உண்டு எழுந்தார் என்று பார்க்கிறோம். நியாயமான கோபம் தவறில்லை. ஆனால் நியாயமான கோபமாக இருந்தாலும் சரி, எவ்விதமான அது கோபமாக இருந்தாலும் சரி, அது சரியான விதத்தில் கையாளப்படவில்லை என்றால் ரொம்ப ஆபத்து. இன்றைக்கு கொலை செய்கிற மக்களை பார்க்கிறோம். எவ்வளோ பேருடைய வாழ்க்கையில் நான் ஏற்கனவே சொல்லி ஒரு தடவை நான் சென்ட்ரல் ஜெயில் சேலத்தில் ஒரு 3 ஆண்டுகள் தொடர்ந்து ஊழியம் செய்த பொழுது ஒரு பெரிய ஒரு ஐயா நல்லவர் தான், பார்த்தா ரொம்ப சாந்தமானவர், நல்ல அவர் சொன்னார், எங்களுடைய அப்பா என்னிடத்தில் பேசுகிறபோது எனக்கு கோபம் வந்து அவரை தள்ளிவிட்டேன், கீழே விழுந்து மறிச்சிட்டாரு, ஆகவே நான் சிறைக்கு வர வேண்டியதாயிற்று. இப்போ கோபம் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடாதுன்னு வேதம் சொல்ல. ஆனால் கோபம் வராமல் சாந்தமாக இருப்பது நல்லது. அப்படி கோபம் வருமானால் பாவத்துக்கு எதுவாக நீ அந்த கோபமானது உன்னை மேற்கொள்ள விடக்கூடாது. உன்னுடைய வார்த்தைகளினால் சில கோபம் வந்துட்டால் கண்டபடி பேசுவாங்க, தவறான வார்த்தைகள், அது சரியில்லை. சில கோபம் வந்துட்டால் பலாத்காரமாக செயல்பட ஆரம்பிப்பார்கள், அதுவும் தவறு. ஆகவே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? கோபம் வந்தால் சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக அந்த எரிச்சல், அந்த கோபம் தணிய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னுடைய ஆத்துமாவை குறித்து நீ ஜாக்கிரதையாக இரு. உன்னுடைய ஆத்துமாவுக்கு எதிரடையாய் செய்யும்படியான காரியங்கள் உன்னை மேற்கொள்ள விடாத. அப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த வசனத்தில் பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள். நெய்தர் give place to the devil. அவன் பிசாசு என்ன பண்ணுவான்? உன்னுடைய நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட், உன்னுடைய அந்த கோபப்படுகிற அந்த குணத்தை அவன் கையாண்டு உன்னை பாவம் செய்வதற்கு எதுவாக வழிநடத்தி விடுவான், உன்னை தூண்டி செயல்பட்டு விடுவான். ஆகவே ஆண்டவர் சொல்கிறாரு, அவனுக்கு இடங்கூடாத. உன்னுடைய வாழ்க்கையில் கோபம் கொண்டாலும் நீ அதை ஜாக்கிரதையாக கையாளு. ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு தேவ ஆவியானவர் நிச்சயமாக இதில் உதவி செய்கிறார். இன்னொன்று, ஜபம். நாம் ஜபத்தை ரொம்ப முக்கியப்படுத்துகிறோம். ஜபிக்காத பொழுது நீ சோதனையில் விழுந்து விடுவா என்பது திண்ணம். ஏன் நிறைய பேர் சோதனை வரும் பொழுது விழுந்துடுறாங்க. அது சிறிய சோதனையாக இருக்கலாம்,
கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை அல்லது எதுவாக இருந்தாலும் சரி விழுந்துடுறாங்க. காரணம் அவர்கள் ஜெபிக்காததுனால. ஆண்டவர் தான் சொன்னார், சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் ரொம்ப முக்கியங்க. ஜெபம் ஆண்டவரோடு நம்ம இணைக்கிறது. ஜெபம் நான் ஆண்டவரை சார்ந்து வாழ்கிறேன் என்பதை காட்டுகிறது. ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெய்வகுமாரனாக இருந்தாலும் அவர் ஜெபத்தில் கருத்தாய் போய் ஜெபிக்கிறார். பிதாவை முழுமையாய் சார்ந்து கொண்டு வாழ்ந்தார். பிதாவோடு இணைந்த வாழ்க்கை. இந்த உலகம் நமக்கு எப்பொழுது நெருக்கமாக இருக்கிறது. ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட நிலையில் கடந்து போகும் பொழுது சாத்தான் உன்னுடைய சிந்தனைகள், எண்ணங்கள், செயல்கள் எல்லாத்தையும் ஆட்கொண்டு விடுவான். அப்போ நீ பின்னால் வருத்தப்படுவேன். ஐயோ, நம்ம அதை செய்திருக்கக்கூடாது, அதை எப்படி நம்ம பேசியிருக்கக்கூடாது, தவறாக பேசிட்டோம். அதுமாதிரி நீ பேசின வார்த்தையை திரும்ப நீ எடுக்க முடியாது. நீ ஒரு சில குடும்பங்களில் இன்றைக்கு பல குடும்பங்கள் எவ்வளவு தங்களை தாங்களே காயப்படுத்தி கொள்ளுகிற காரியத்தை பார்க்குறோம். கணவன், மனைவி, மக்கள், பிள்ளைகள், பெற்றோர்கள் காயப்படுத்தி திரும்ப நம்ம அந்த காயத்தை சீக்கிரமாக கட்ட முடியாதுங்க. காயம் ரொம்ப சீக்கிரமாக்கலாம். ஒரு கத்தி எடுத்து அப்படி பட்டு போட்டால் காயம் ஆகிடும். ஆனால் அதை ஆத்துறது ரொம்ப கஷ்டம். அவர் தேவனுடைய மனுஷன் எப்பொழுதும் அவன் பேசுவதற்கு முன்பாக ஜாக்கிரதையாக இருப்பான். அப்போது உன்னுடைய குணத்தை, உன்னுடைய தன்மையை, உன்னுடைய சுபாவத்தை பிசாசு ஆளுகை செய்யும் பொழுது நீ உன்னுடைய வாழ்க்கையில் அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு எல்லையின் அளவில் இல்லாமல் நீ காணப்படுவாய். there is a threshold. அங்கே கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு காரியம் இருக்கும். ஆனால் கூட நீ அந்த எல்லையை விட்டு கொடுத்துட்டேன்னா பிசாசு உள்ள வரும். பின்னால் நீ வருத்தப்படுவ. அருமையால் அநேக சமயம் நான் பேசும்போது கூட யோசிப்பேன், நான் பேசுகிறது சரியா? ஆவியானவர் அந்த ரெஸ்ட்ரைனிங் கட்டுப்படுத்துகிறார். அநேக குடும்பங்களில் இன்றைக்கி என்ன பிரச்சனை? வாய் சண்டைகள், ஒருவருக்கொருவர் தாழ்ந்து போக முடியறதில்ல, ஒருவருக்கொருவர் அவ்விதமாக மன வருத்தத்துக்குரிய வார்த்தைகளை பேசிவிட்டு பிறகு வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் காயப்படுத்துகிறது சுலபம், காயம் கட்டுறது ரொம்ப கஷ்டம். அவை பிசாசானவன் மனிதனை பல விதங்களில் அவன் தாக்கி மேற்கொள்கிறவனாக இருக்கிறான். அதை ஒரு 5 காரியங்களை உங்கள் மத்தியில் பல காரியங்கள் அவன் எப்படியெல்லாம் இவன் யார் என்பதை நான் உங்களுக்கு முதலாவது காட்ட விரும்புகிறேன். ஏன்னா இவன் யார் என்பதை நீங்கள் சரியாய் தெரிந்து கொள்வீர்களானால் வேதம் சொல்லுது அவனுக்கு நீங்கள் இடம் கொடுக்க மாட்டீங்க. இவன் யார் என்பதை தெரிந்து கொள்வீர்களானால் நீங்கள் நிச்சயமாக ஜாக்கிரதையாக இருப்பீர்கள். 5 காரியத்தில் முதலாவது காரியம் இங்கே வேதம் சொல்லுகிறது, இவனுக்கு சாத்தான் என்று பெயர். அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 9வது வசனம். யாராவது வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12:9. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. போதுங்க, இது பாருங்க. உலகம் அனைத்தையும் மோசம் போக்கும்படியான என்னுடைய வாழ்க்கை ஒரு பிரயோஜனமான வாழ்க்கையாக, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக, ஆண்டவருக்குள் சந்தோஷமாய் வாழும்படியான ஒரு வாழ்க்கையாக, கர்த்தருக்குள் விடுதலை பெற்ற ஒரு வாழ்க்கையாக வாழ வேண்டிய நம்மை அவன் மோசம் போக்குகிறவனாக இருக்கிறான். அவன் இவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்மை வஞ்சித்து ஏமாற்றி நம்முடைய பிரயோஜனத்தன்மை எல்லாத்தையும் அவன் அப்படியே சக் பண்ணிடுறான். உங்களுக்கு தெரியும், அட்டைன்னு ஒன்று இருக்குது.
மழை காலத்தில் காடுகளில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு சின்ன பூச்சியாக இருக்கும், அது போய் அப்படியே உங்கள் தோலில் காலில் ஒட்டிக்கும். அது அந்த காலில் இருக்கிற அந்த ரத்தத்தை அப்படியே உறிஞ்சி 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 இவ்வளோ பெருசாகிடுங்க. இவ்வளோ பெருசாகிறது மாத்திரமல்ல, அப்புறம் எல்லாம் உறிஞ்ச பின்னால் அப்புறம் பார்த்தா தொப்புன்னு விழும். அப்போ பார்த்தா அந்த இடத்துல உங்களுக்கு அரிப்பு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ரத்தத்தை உறிஞ்சி. அதனால தான் நீங்கள் இந்த காட்டில் இந்த ஃபாரஸ்ட்டு ஒர்க் பண்ணுறவங்களும் அந்த பூட் ஷூ போட்டிருப்பாங்க. ஏன்னா அது காலில் அங்கே இந்த ஆகக்கூடாதுங்க. அதுமாதிரிலே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அறியாமலே இந்த சாத்தான் உன்னுடைய எல்லா பிரயோஜனத்தன்மையை, ஆழ்த்தத்துவத்தை, அருமையான குடும்பத்தின் சமாதானத்தை, இவற்றை எல்லாத்தையும் அவன் அழிச்சிடுறாங்க, மோசம் போக்குறானுங்க. ஆகவே தான் இவன் மோசம் போக்குகிறவன் என்று சொல்லப்படுகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அழகாக உன்னுடைய வாழ்க்கையை கட்டி பிரயோஜனமான ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்வதற்குரிய கிருபையை தேவன் வைத்திருக்கிறார். இந்த சாத்தான் அவன் தோற்கடிக்கப்பட்ட அது ஒன்று தெரிஞ்சுக்க, இவன் ஜெயிச்சவன் இல்லை. இயேசு கிறிஸ்து ஜெயம் கொண்டிருக்கிறார். அந்த ஜெயத்தின் மக்களாக நம்ம கம்பீரமாய் ஜெயம் துணிக்கலாம். ஆனால் அந்த வெற்றியை நாம் அறியாமல், அந்த வெற்றியை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கென்று பெற்றுக்கொள்ளாமல் வாழும் பொழுது அவன் நம்முடைய ஆழ்த்தத்துவத்தையெல்லாம் அப்படியே சக் பண்ணுறான். அதுமாதிரி இன்றைக்கு அநேக குடும்பங்களில் ஏங்க பிரச்சனை? குடும்பம் என்ற அமைப்பை சீரழிச்சிட்டானே. மேற்கத்திய நாடுகள் எல்லாம் குடும்பம் என்ற அமைப்பை வேண்டான்றாங்க, வேண்டவே வேண்டான்றாங்க. சில சர்ச்சஸில் மட்டும்தான், அது கூட பாருங்கள், சில சர்ச்சஸில் ஆண்களுக்கும் திருமணம் செய்து வைக்கிறதுக்கும் ஏற்பாடுகளை நடத்துகிறாங்க. அவங்களையும் நம்ம நேசிக்கணுன்ட்டு. இங்கிலாந்தில் இந்த இங்கிலாந்து தேசத்தை அவங்க என்ன பண்ணாங்க, ஆரம்ப நாட்களில் இருந்த அந்த அரசியல் தலைவர்கள் பெரிய பெரியவங்கெல்லாம் நம்ம ரொம்ப தாராள மனப்பான்மையோடு இருக்கணும்னுட்டு இங்கிலாந்துக்கு வருகிற அகதிகள், குடியேற வர்றவங்க எல்லாத்துக்கும் அவங்க பிரஜா உரிமை, நாட்டு உரிமை கொடுத்துட்டாங்க. அகதிகளுக்கு நாட்டு உரிமை கொடுக்கலனால அவங்கள ஏற்றுக்கொண்டாங்க. அந்த அகதிகளுக்கு அப்போ சாப்பாடு வேணும்ல, அந்த சாப்பாடு 5 லட்சம் 10 லட்சம் அகதிகளுக்கு அங்கே பணம் எங்கேருந்து வரும்? அரசாங்க கஜானாவிலேருந்து எடுக்கணும். இந்த ஜனங்கள் வரி கட்டும்படியான இந்த வரியிலிருந்து அதை எடுத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது. அவர்களுக்கு வேலை கிடைக்க சாப்பிட மாட்டாங்க, ஆனால் சாப்பாடெல்லாம் கொடுத்து அங்கே வச்சுருப்பாங்க. இப்போ இங்கிலாந்தில் அப்படி நிறைய பார்க்கலாம். இன்றைக்கு என்ன ஆச்சுன்னா, இங்கிலாந்து அந்த வெள்ளைக்காரர்களுக்கு அந்த இடத்துல உரிமை பறிபோய் கொண்டிருக்கிறது. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா கட்டடங்கள் எல்லாம் இந்த ஆசிய மக்கள் வாங்கி அவர்கள் சொந்தக்காரலாக இருக்கிறாங்க, அதில் வெள்ளைக்காரங்க வாடகைக்கு இருக்கிறாங்க. என்ன ஒரு பரிதாப நிலை ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அதாவது தாராள மனப்பான்மையோடு அவர்கள் எல்லாத்துக்கும் நம்ம செய்யணுன்னுட்டு இன்றைக்கு அந்த மக்கள் செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த தேசம் ஃபைனான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்படுது. நிறைய வெள்ளைக்காரர்கள் பட்டினி கிடக்கிறாங்க. நிறைய வெள்ளைக்காரர்களுக்கு சரியான வேலை இல்லை, சரியான படிப்பு கூட கிடையாது. அதனால் நிறைய பேரை இங்கேருந்து அவங்க வேலைக்கு அமர்த்த வேண்டிய ஒரு காலம் ஆயிடுச்சு. கர்மாரிலே ஒரு காலத்தில் இங்கிலாந்து தான் மிஷினரிகளை அனுப்பின ஒரு தேசம். பல தேசங்களை அடிமைப்படுத்தினார்கள், ஆனால் மிஷினரிகளையும் அனுப்பின முதலாவது முக்கிய தேசம் இங்கிலாந்து. இன்றைக்கு அது சீரழிந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? பலவிதமான தத்துவ ரீதியான பல காரியங்களை செய்து அவ்விதமாக அந்த மக்கள் அந்த இடத்துல ரொம்ப தாராளமான மக்களைப் போல காண்பித்தார்கள். ஆனால் இன்றைக்கு அதனுடைய விளைவை பார்க்கும் பொழுது அந்த தேசத்துக்கே ஆபத்து. மோசம் போக்குகிற பிசாசு. அதனால் இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் அவன் மோசம் போவான். இந்த சாத்தான் என்பவன்
இவன் என்ன பண்ணுவான்னா, அதாவது இவன் ஒரு எதிராளி, உன்னுடைய ஆத்துமாவுக்கு எதிரடையாய் செயல்படுவான். அவனுடைய ஆத்துமா ஆண்டவரை நேசிக்கவோ அவரை பின்பற்றவோ அவன் விரும்புகிறவன் அல்ல. ஆகவே இவனை குறித்து பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 முறை பழைய ஏற்பாட்டில் அந்த சாத்தான்ங்கிற ஒரு பதம் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் 36 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சாத்தான் ஆண்டவரையும் ஆண்டவருடைய பிள்ளைகளையும் அவன் வெறுக்கிறவனாக இருக்கிறான். அவளுக்கு உபத்திரவங்களை கொடுக்கவும் அவளுக்கு பிரச்சனை உண்டாக்கவும் அவன் விழிப்புள்ளவனாக இருக்கிறான். இந்த ஆண்டவருடைய காரியங்களை எல்லாம் அவன் எதிர்ப்பான். நீ பாருங்கள், ஜெபம் பண்ணலான்னு நினைப்பான, ஜெபம் பண்ண முடியாது. உன்னை ஜெபம் பண்ண விட மாட்டான். அவனுக்கு தெரியும் ஜெபிக்கணும், ஆனால் ஜெபம் பண்ண விட மாட்டான். இன்றைக்கி நான் உண்மையாலுமே ஒரு யோசனை வந்தது எனக்கு. சரி அதெல்லாம் வேண்டான்னு விட்டுட்டேன். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சின்ன ஸ்லிப்பை கொடுத்து, நீங்கள் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் பைபிள் வாசிக்கிறீங்கன்னு எழுதி கொடுங்கன்னுட்டு நேற்று வரைக்கும் ரொம்ப தீர்மானமாக தான் இருந்தேன். ஆனால் திடீர்னு ஒரு காலம் செஞ்சாலும் செய்ய போவேன். ரெடியாக இருங்க தயவுசெய்து. ஆனால் இன்றைக்கி வேண்டாம். ஆனால் ஒருவேளை சிலர் எழுதுவாங்க, ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை. சாத்தான் ரொம்ப உங்களை தாக்குவாங்க. ஏன்னா தேவனை அண்டிக்கொண்டு நீ வாழ வேண்டிய நீ அந்த பாதுகாப்பே வேண்டான்னு இருக்கும் பொழுது உன் குடும்பத்திலும் உன் வாழ்க்கையில் உன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அவன் விளையாட ஆரம்பிச்சிருவான். ஆகவே இவனை குறித்து இவன் ஹிஸ் அப்ரஸர், நெருக்குவான், நம்முடைய மனசை போட்டு நெருக்குவான், சிந்தைகளை மறுத்தான். இன்றைக்கு மன வியாதிகள் நிறைய ஆயிட்டிருக்கு, மனதில் பாதிப்புகள். அவை முதலாவது இவன் இஸ் அன் அப்ரஷன். சாத்தான்னு சொல்லும்போது நசுக்குகிறவன், ஒடுக்குகிறவன், அவருடைய வார்த்தை செயல்படுகிறவன், ஆண்டவரிடத்தில் போக விட மாட்டான், ஜெபிக்க விட மாட்டான், ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளையாய் வாழ்வதற்கு அவன் விட மாட்டான். முதலாவது சாட்டன். ரெண்டாவது அவனுக்கு பெயர் என்னன்னா டெவில். முதலாவது சாத்தான், இரண்டாவது எபேசியருக்கு நிருபம் 4வது அதிகாரம். நம்ம வாசித்த அந்த பகுதியெல்லாம் எபேசியர் 4, do not give the devil an opportunity. உங்களுடைய வாழ்க்கையில் அவனுக்கு இடங்கூடாதல் ஜாக்கிரதையாக இருங்கள். முதலாவது சாத்தான் சொல்லும் பொழுது அவன் அப்ரஸ் பண்ணுறவன். உன் மனசு, உன் சிந்தை, எண்ணம் சில சமயத்தில் பைத்தியம் முடிச்ச மாதிரி கூட சிலருக்கு இருக்கும். ஒரே குழப்பமாக இருக்குது. என்னங்க எனக்கு ஒன்றுமே தெரியலைங்க, ஏதோ குழப்பமாக இருக்குன்னுவான். So devil, he tries to occupy your mind. Satan. டெவில்னா ஸ்லாண்டரர். இந்த ஸ்லாண்டரர் அப்படின்னா, டெவில் அப்படின்னா என்னென்னா, இவன் கோள் சொல்லி தெரிகிறவன். மனிதர்களுக்குள்ள ஒருவரை ஒருவர் வெறுக்கத்தக்கதாக கோள் சொல்லி தெரிவன். இன்றைக்கி பாருங்கள், சர்ச்சஸில் கூட நிறைய சபைகளில் கோள் சொல்கிறது இருக்குது. இந்த கோள் சொல்லும்படியான அந்த சாத்தானுடைய காரியமானது இன்றைக்கும் ஒருவருக்கொருவர் கோள் சொல்லுகிற காரியம். முதல்ல அவன் ஏவாள்கிட்ட போய் அவன் கோள் சொல்கிறான். ஆதியா 3வது அதிகாரத்தை பாருங்கள். என்ன கோள் சொல்கிறான்? இங்கே சொல்கிறான், பாரு ஆண்டவர் இந்த கனியை ஏன் புசிக்கக்கூடாதுன்னு சொன்னார் தெரியுமா? நீ புசிச்சிட்டேன்னா நீயே ஒரு கடவுளாயிருவ. ஆகவே ஆண்டவர் புசிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவன் கோள் சொல்கிறான். அதாவது ஆண்டவர் பேரில் ஒரு தப்பு அபிப்பிராயம். பாருங்கள், மற்றவங்களை பற்றி கோள் சொல்கிறதுல சிலருக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும். டேல் பேரர்னு அவங்களுக்கு பேரே டேல் பேரர். கோள் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இங்கே இருக்கிறது அங்கே போய் சொல்கிறது. இவங்களுக்கு இன்னொரு அருமையான பேர் கோள் மூட்டி. மூட்டி விடுறது.
சண்டை மூட்டி விடுறது, இதெல்லாம் பிசாசின் அந்த காரியம் உங்களுக்குள்ளாக ஏற்படுத்து. இங்கே பார்த்து இங்கே உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, அந்த முக்கியமாக சகோதரிகள் இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா அவங்கள ரொம்ப சீக்கிரமாக முதல் அட்டாக் பண்ணதே இந்த ஏவாள் தாங்க. அடுத்தது தான் இவனும் மாட்டிக்கிட்டானா, இவனும் விளக்கு இல்லை, ஆனால் இவன் மாட்டிக்கிட்டா பாருங்க. போய் கோள் சொன்ன உடனே அப்படியா, ஓ ஆண்டவர் இதனால தான் வேண்டான்னு சொல்லிட்டார். என்ன சொன்னார் பாருங்கள், அவர் என்ன சொன்னார்? ஆதியாகமம் 3:5 பாருங்கள். யாராவது வாசிங்க. நீங்கள் 3 அதிக வாசிக்காத யாராவது வாசிங்க ப்ளீஸ். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. உங்களை ஏன் சாப்பிட வேண்டாம்னு சொன்னார்னா, இந்த கனியை நீங்கள் புசிச்சிட்டிங்கன்னா உங்கள் கண்கள் திறந்து நன்மை தீமை எல்லாம் தெரிஞ்சு கடவுளை போல நீங்கள் ஆயிருவீங்க. ஆமாலே இந்த கோள் சொல்லும்படியான ஒரு காரியம் பிசாசுனுடைய குணம். அது நீங்கள் மற்றவங்களை பற்றி பேசிடுறீங்க, ஆனால் மனசுலேருந்து போகாது. ஒரு சகோதரி பார்த்தீங்களா, இது ரொம்ப சாதாரணமாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி சர்ச்சஸ்லேயுமே நிறைய இருக்குது. இந்த கோள் சொல்கிற ஒரு ஆவி, பிசாசின் ஆவி, அது நம்மை தூண்டி செயல்படும்படியாக பார்த்தியா. அதனால தான் நேற்று ஒரு ஒர்க் ஷாப்புக்கு போயிருந்தேன். ஒர்க் ஷாப் போன உடனே ஒரு சித்தப்பாவும் மகனும், சித்தப்பா பெயிண்டரு, மகன் டிங்கரு, 2 பேரும் பேசலை. அவரை கேளுங்க, என்ன அது சும்மா ஒரு பெயிண்ட் பண்ண வேண்டியது ஒரு இடத்துல. டிங்கர் சொல்கிறார், அவரை போய் கேளுங்க. இவரை கேட்க வேண்டியது. அப்போ நான் தெரிஞ்சிட்டேன், 2 பேரும் பேசுகிறதில்ல போல். அப்போ நான் கேட்டேன், என்ன மெதுவாக ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டேன். ஆமாம் சார், பொம்பளைங்க பிரச்சனை உருவாக்கிட்டு இந்த மாதிரி இப்போ கோள் சொல்லி பெரிய வேலையை பண்ணிட்டார் இவர். அதனால் இப்போ எனக்கு அவருக்கு சகவாசம் இல்லை. கோள் சொல்லுகிறது பிசாசுனுடைய குணம். ஆகவே தான் கோள் சொல்கிறவங்க பிசாசுனுடைய ஆதிக்கம். இங்கே இருந்த அங்கே சொல்கிறது, அங்கே இருக்க இங்கே சொல்கிறது, கோள் சொல்கிறது. இவன் கோள் சொல்லி திரிகிறவன் ஸ்லாண்டரர். டெவில்னா இஸ் எ ஸ்லாண்டரர். இங்கே பாருங்க, ஆண்டவரிடத்திலே அவன் போய் கோள் சொல்கிறான். எங்கே கோள் சொல்கிறான் பாருங்க. இந்த யோபுகிட்ட போய் ஆண்டவர் சொல்கிறான், இந்த மாதிரி இந்த யோபு இருக்கானே, இந்த யோபு நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுனால தாங்க அவன் உங்களை பின்பற்றுறான், இல்லைன்னு அவன் உங்களை பின்பற்ற மாட்டான். என்னங்க இந்த யோபு போய் எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களை அவன் பின்பற்றுறதுக்கு காரணமே கொஞ்சம் ஆதாயத்துக்கு தான் பின்பற்றுகிறான். யோபுவை பற்றி சாத்தான்கிட்டயே ஆண்டவர்கிட்டயே போய் இவன் கோள் சொல்கிறான். ஆனால் நீங்கள் அவனுடைய பாதுகாப்பை எடுத்து போட்டு பாருங்கள், அவன் என்ன பண்ணுறான், அவங்கள தூஷிக்கிறானா இல்லையா பாருங்கள். யோபு 1 அதிகாரத்தில் இருக்கு பாருங்கள். அதுமாதிரிலே கோள் சொல்லக்கூடாது. மற்றவங்கள பற்றி பேசுகிறதுனால என்னங்க இருக்குது? அவங்களுடைய தப்பு இருக்குன்னு தூற்றி தெரியக்கூடாது. அங்கே மெதுவாக ஒன்று நடந்துருச்சுன்னா, தெரியுங்களா அவளுக்கு இந்த மாதிரி நடந்து போச்சு. இது முக்கியமாக இதெல்லாம் இது அருமையானே, ரொம்ப கை தேர்ந்த ஒரு அருமையான வருது. அதில் ஒரு சந்தோஷம் வேறு பாருங்கள். நீங்கள் விழுந்தா ஒன்று பார்த்து சந்தோஷப்படுற 1008 ஆள் இருக்கிறான். நீ நல்லா இருந்தால் ஒரு பையா கூட உன்னை பார்த்து சந்தோஷம் பண்ண, பரவாயில்லப்பா இப்படி இருந்த, பரவாயில்ல நீ எப்படியோ மாறிட்ட, நல்லா இருக்கேன்னு. இதுதான் உலகம். ஏன்னா இவன் சாதாரணமான ஆள் இல்லை, சாதாரணமான ஆள். உலகம் முழுதிய மோசம் போக்குகிறவன் இவன். ஆண்டவரிடத்திலேயே போய் சொல்கிறான். இவன் ஆண்டவரே ஏன் அவன் பின்பற்றான்னா, நீங்கள் அவனை ஆசீர்வதிச்சிட்டீங்க, இல்லைன்னா நீங்கள் பாருங்கள் அந்த ஆசீர்வாதத்தை வேலி எடுத்துடுங்க, அவங்களை தூஷிக்கிறானா இல்லையா பாருங்கன்னு சவால் விடுறான். அதுமாதிரி பிசாசினுடைய அடுத்த குணம் டெவல் டேல் பேரர்,
கோள் சொல்லி தெரிகிறது. தயவுசெய்து கோள் சொல்லி, அது ஒரு பாவங்க. கோள் சொல்லி இன்னொரு மனுஷனை அவன் வீட்டில் இப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு போய் கோள் சொல்லி என்னங்க பிரயோஜனம்? அவங்களுடைய ரெப்புடேஷனை நீங்கள் ஏன் கெடுக்குறீங்க? அவங்கள பற்றி அப்படியா கேட்குறவனாவது சொல்லுவானா? கேட்குற அம்மாவாவது சரிங்க அதெல்லாம் ஏங்க சொல்லிகிட்ருக்கிறீங்க சிஸ்டர், அதெல்லாம் வேண்டாம் சிஸ்டர்னு சொல்லாமல் இந்த சிஸ்டர் அப்படியா என்னங்க இதெல்லாம் சாத்தானுடைய வேலை. நீ நான் அவனுக்காக போய் எங்க துணை செய்யணும்? இதை தயவுசெய்து இனிமேல் கோள் சொல்கிற வேலையை அவனுக்கு சர்வெண்ட் ஆயிடுவோம் நம்ம. வி ஆர் த சர்வன்ட்ஸ். இப்போ அவனுக்கு பே பண்ணாதே சர்வன்ட்ஸ், ஒன்றும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கோள் சொல்கிறதுக்கு அடுத்தது எப்படா இந்த சகோதரியை பார்ப்போம், எப்படா இதை சொல்லுவோம், இதை சொல்லலைன்னா எனக்கு வெடிச்சிரும்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு சகோதரி தெரியும், இதனால் என்னங்க பிரயோஜனம் பேசினா, இதை நான் சொல்லலைன்னா எனக்கு வெடிச்சிருன்றாங்க. அடுத்தது இந்த சாத்தான் யார் தெரியுங்களா? இவனுக்கு பொல்லாங்கன். 1 யோவான் 5வது அதிகாரம் 19வது வசனம் பின்னால் பாருங்கள், படிக்காத யாராவது எடுத்து வாசிங்க. 1 யோவான் 5வது அதிகாரம், யோவான் 1 யோவான் 2 யோவான் 3 அதில் 1 யோவான் 5:19 பாருங்கள். ஓ 5:19 யார் வாசிங்க, தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, வாசிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இவன் ஒரு பொல்லாதவன், ஈவில் ஒன். இவங்கிட்ட மனுஷங்கிட்ட நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. எவ்வளோ மோசமாக இருந்தால் கூட சில நல்லது இருக்கிறத நம்ம பார்ப்போம். சிலர் திருடுறவங்க கூட கோயிலில் போய், கடவுளே நான் இன்றைக்கி இந்த மாதிரி திருட போகிறேன், நான் திருடி வெற்றியாக வந்தால் உனக்கு ஒரு பங்கு கொடுக்குறேன்ட்டு அவன் வேண்டிட்டு போகிற திருட நிறைய பேர் இருக்கிறானுங்க. அந்த கடவுள் கொடுக்கும், அதுக்கு கண்ணு இல்லை காது இல்லை. அது ஆனால் ஆண்டவர் இயேசுவின் இடத்துல நம்ம அப்படி ஜெபிக்க முடியுமா? ஆண்டவரே நான் இந்த தப்பை செய்ய போகிறேன், எனக்கு நீங்கள் வெற்றி கொடுத்துட்டா இது. ஆனால் இன்றைக்கு விட்டால் அதுவும் கூட செய்யவாங்க. இவன் பொல்லாங்கன்னும் போது விக்கெட், அதாவது அவனிடத்தில் நல்லது என்பது கொஞ்சம் கூட ஒரு இம்மியும் கூட கிடையாதுங்க. அழிக்கு அவன் பொல்லாதவன். அம்மையாலே இன்றைக்கு உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற, இன்றைக்கி உலகம் எங்கே போயிட்டுருக்குன்னே தெரியல, தெரியுங்களா? நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம அழுணுங்க. உண்மையாக சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்காக ஆண்டவர் இயேசு சொன்னார், எனக்காக அழாதீங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள்னு சொல்கிறார். ஜெபம் பண்ணுறது, அழுகள்னா என்ன? போராடி ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேறு இல்லை. நீங்கள் பணம் கொடுத்தோ படிப்பு கொடுத்தோ வேறு இன்னும் இதாக முடியாது. உண்மையாலே பிள்ளைகளுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணணுங்க. உண்மையாக உங்கள் நேரத்திலாம் செலவிடுங்க. அது பெரிய முதலீடு, ஒரு நாள் வருத்தப்பட மாட்டேன். நான் தெரிஞ்ச கொல்லிமலையில் ஒரு ஊழியக்காரர், ஒரு நல்ல பிரதர் தான். நாங்கள் கொல்லிமலை இருக்கும் பொழுது எல்லா ஊழியர்களும் மருத்துவ உதவிக்காக எங்கிட்ட வருவாங்க. அவங்களுக்கு நான் சார்ஜ் பண்ண மாட்டேன். இன்ஜெக்ஷன், ட்ரீட்மெண்ட், டானிக் எல்லாமே கொடுக்கறதுண்டு. ஒரு நல்ல சகோதரன், அந்த குடும்பம் எனக்கு நல்லா தெரியும். ஒரு இடத்துல ஊழியம் செய்து வந்தார்கள். ஒரு 2 பிள்ளைகள், ஒரு பொண்ணு மூல வளர்ச்சியில் கொஞ்சம் ரிட்டார்டர், இன்னொரு பிள்ளை பாருங்கள் சர்ச்சிலேயே இருந்துக்கிட்டு ஊழியத்துக்கெல்லாம் போயிட்டு கடைசியில் பார்த்தா இந்த கொல்லிமலை பையன் ஒரு பையனை போய் கூட்டிகிட்டு போய் கல்யாணம், அது கூட இந்து கோயிலில் கல்யாணங்க. ஒரு ஊழியக்காரனுடைய பொண்ணு கொல்லிமலையில் அங்கே ஊழியம் செய்கிற ஒரு இந்து கோயிலில் போய் அவள் கல்யாணம் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு அந்த பெற்றோர்கள் தலையை குனிய வேண்டியதாகிடுச்சு பாருங்கள். அவங்களுக்கு தெரியவே இல்லைங்க. மேலே உங்கள் பிள்ளைகளை பற்றி நீங்கள் தெரிய முடியாது. ஆனால் ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே,
பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும், பராமரியும். அழுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஜெபம் பண்ணுறது போதா, அழுங்க. உங்களுக்காக பிள்ளைகளுக்காக அழுங்கள். ஏன்னா பொல்லாங்கன் எந்த இடத்துல அது பொல்லாத எண்ணத்தை கொடுத்து எனக்கு எத்தனை குடும்பங்கள் சீரழிஞ்சிருச்சுங்க, இத்தனை குடும்பங்கள் அழிஞ்சிருச்சு, பிள்ளைகளுடைய வாழ்க்கை அழிஞ்சிருச்சு. செல்ஃபோன் எல்லாம் பயங்கரமாக இன்றைக்கி சீரழித்து கொண்டிருக்கிறது. அதன் வழியாக பிசாசானவன், முன்னெல்லாம் சொல்லுவாங்க டிவியை டெவில்ஸ் புல்பெட்டுன்னு சொல்லுவாங்க, பிசாசனுடைய பலிபீடம், பிரசங்க பீடம். இப்போ செல்ஃபோன் தான். ஒவ்வொருத்தரும் பிசாசு அவன் அதை உபயோகப்படுத்துகிறானுங்க. சின்ன உள்ளங்களை கரைப்படுத்துகிறான் தெரியுங்களா? இவன் மிகவும் பொல்லாதவன். உன் வாழ்க்கையை அழிச்சிருவான். என்னைய குடும்பங்களை அழிச்சிட்டானுங்க. எல்லா குடும்பங்களையும் அவன் அழிச்சிருக்கிறான். அவனுடைய தன்மைகளை நீங்கள் பார்ப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் அவங்ககிட்ட நீங்கள் தப்ப முடியாதுங்க. அவனை தாக்குவதற்கு உனக்கு ஒன்று பாருங்கள், இதை நான் சொல்லுங்கள். உனக்கு ஆண்டவர் வேலி அடைத்து உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் பாதுகாக்காமல் இருப்பாரானால் யூ ஆர் வல்னரபிள் ஃபார் ஹிஸ் அட்டாக் அட் எனி டைம், அட் எனி ஆங்கிள். அதாவது எந்த திசையிலும் உன்னையும் உன் குடும்பத்தையும் தாக்குவதற்கு வழி திறக்கப்பட்டிருக்கிறது. வழி திறக்கப்பட்டிருக்கிறதுங்க. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நான்லாம் இன்றைக்குமே விழித்திருந்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே பாதுகாத்துக்கொள்ளும். ஏன்னு கேட்டால் எந்த ஆங்கிளில் எந்த இடத்துலேருந்து பிரச்சனை வரும் தெரியாது, எங்கே கோணத்திலேருந்து வரும் தெரியும். இத்தனை குடும்பங்கள் அப்படியே ஸ்தம்பித்து போயிடுச்சு தெரியுங்களா? அப்படியே ஸ்தம்பித்து போய்விட்டது. காரணம் பிசாசு அவங்கள்ட்ட நல்லதே கிடையாது. கம்ப்ளீட்டாக ஹீஸ் அ விக்கெட். அவன் உன்னை எப்படி அழிக்கணும், எப்படி உன்னை தீர்த்து கட்டணும், எப்படி உன்னுடைய சாட்சியை கெடுக்கணும், எப்படி உன்னுடைய சந்தோஷத்தை எடுக்கணும், எப்படி உன்னுடைய சமாதானத்தை எடுக்கணும், எப்படி நீ ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழும்படி அவனை தூண்டணும், எப்படி மாம்ச இச்சையத்தை கொடுக்கணும், எப்படி அதை பண்ணணும் இதை பண்ணணும், எப்படி பகையை உண்டாக்கணும். எத்தனை குடும்பங்களில் உறவுகளில் பாதிப்பு, கணவன் மனை உறவுகளில் பல வார்த்தைகள் பேசிடுறோம். நம்ம பார்த்தோம். கோபம் கொண்டாலும் பாவம் செஞ்சிடாத, ஜாக்கிரதையாயிரு. உன்னை பாதிக்கும், உன்னுடைய குடும்பத்தை பாதிக்கும், உன்னுடைய பிள்ளை உன்னை பாதுக்கிறாங்களா, வாழ்க்கையில் முக்கியம், குடும்பம் முக்கியம், சாட்சி முக்கியம். அதனாலே அடுத்தது நான்காவதாக அவன் பொய்யை தவிர உண்மையை பேசும். ஃபாதர் ஆஃப் லைஸ். பொய்யை மட்டும்தான் அவன் பேசுகிறவன். உண்மை என்பது அவனிடத்தில் சுத்தமாகவே இல்லை. அதனால தான் அவன்தான் அதற்கு காரண கர்த்தர். யோவான் 8வது அதிகாரம் 44வது வசனம். யாராவது வாசிங்க, வாசிக்காராவது வாசிங்க. யோவான் 8:44. யார் வேணாலும் வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. போதுங்க, இங்கே பாருங்கள், அவனை பற்றி ஒரு சில டெஸ்கிரிப்ஷன் பாருங்கள். உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய். அவன் என்ன பண்ணுவான்? இச்சைகளை தூண்டுவான். அதாவது சிலருடைய பலவீனங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நல்ல மாம்ச இச்சைகளை மேற்கொள்ளக்கூடாதபடிக்கு. கர்நாடகாவில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு எம்பி எப்படி தான் அவ்வளோ தூரம் இச்சைகளுக்குரிய காரியங்களை ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸில் அது வேறு வீடியோ எடுத்து, என்னங்க இதெல்லாம் அக்கிரமமாக இருக்குது, நூற்றுக்கணக்கான பெண்களை கெடுத்து, உமனைசர்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இச்சைகளை தூண்டுவான். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை. உங்களுக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு அட்டாக் பண்ணும் அந்த இச்சைக்குரிய ஒரு காரியம். உங்களுடைய வாழ்க்கையில் இச்சையை அவன் தூண்டுகிறான், ஆத்துமாவை கொல்லுகிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லவே இல்லை.
சத்தியத்துக்கு அவனுக்கு சம்பந்தமே கிடையாது. பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறபடியால் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பொய் தாங்க அவன். ஆதாம் ஏவாள் இடத்துல பொய் பேசினா நீங்கள் கடவுளாயிருவீங்க. கடவுளை அவன் உங்ககிட்ட வந்து சொல்லுவான், பாரு நீ இதை செய்ய, நீ நல்லா முன்னேறிடலாம், நீ இதை செய்ய, நீ நிறைய பணம் சேர்த்தலாம், இதை செய்ய உன் கஷ்டம் தீங்கிரும், இதை செய்ய நீ இந்த செய்யலாம், அதை செய்யலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம். அவன் பொய்யான பொய்களை பேசி உன்னை தூண்ட வச்சு அதை செய்யும்படியாக செயல்படுத்தி விடுவான். நீ ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்னு சொல்லி நீ ஜெபம் பண்ணி செய்யும் பொழுது ஆண்டவருடைய பாதுகாப்பு உனக்கு இருக்கும். நீ என்ன பண்ணுற, அநேகர் அவன் பொய் சொல்கிறான், நீ அப்படி ஆயிடலாம், இப்படி ஆயிடலாம், இதை பண்ணலாம், அதை பண்ணலாம். அருமையானவர்களே, அவன் எப்படியெல்லாம் உன்னை ஆசை காட்ட முடியுமோ அப்படியெல்லாம் பொய்ய ஆசை காட்டி உன்னை ஏமாத்திடும். நீ அதை பண்ணு, இப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணலாம். ஆமையால் அவன் பொய்யன், சத்தியமே இல்லை. தேவன் ஒருவர் தான் சத்தியவான். இவர் தான் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்துக்கு எதிரடையான அந்த பொய்யை அவன் பிரயோகிப்பான். நீ ஆண்டவரை நம்பி என்ன பிரயோஜனம், அல்லது ஆண்டவர் பரவாயில்ல, நீ ஆண்டவரை நம்பு, ஆனால் இதையும் செய். ஏதாகிலும் ஒரு விதத்தில் நீ பக்தின்னெல்லாம் போய் பிரயோஜனம் இல்லை. ஏதாகிலும் ஒரு விதத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் அந்த பொய்யை மெய்யின்னு நம்புகிற அளவுக்கு அவன் பேசுவான், திறமையுள்ளவன். இது தந்திரன்னு சொல்லு பைபிள், பார்த்தீங்களா? ஆதாம் ஏவாளை அவன் சொன்னது பொய்யே, நீங்கள் தேவர்களைப் போல ஆவீர்கள். அந்த பொய்யை மெய் மாதிரி நம்ப வச்சு உனக்குள்ள அதை நீ செய்கிற வரைக்கும் உன்னை விடமாட்டான். அவன் இருக்கானா? இருக்கிறாங்க. நீ சர்ச்சிலையும் உட்காந்துட்ருக்கிறான். நான் இதுக்கு முன்பாக பிசாசை குறித்த ஒரு பிரசங்கம் பண்ணப்போ ரொம்ப போராட வேண்டியதாக இருந்தது. ஏன்னா அவன் விடவே மாட்டான்ட்டான். ஏன்னா அவன் எக்ஸ்போஸ் பண்ண விரும்புறதில்ல, அவன் தன்னை யாருங்கிறத வெளிப்படுத்த விரும்புறதில்ல. அட்டாக் பண்ணுவான். நீங்கள் சரியான ஒரு ஜபமெல்லாம் இல்லாமல் இது பண்ணிங்கன்னா இவள் அட்டாக்யூ. நான் நிறைய சமயங்களில் பார்த்துருக்கேன். கொல்லிமலையெல்லாம் பண்ணும்போது எத்தனையோ சமயங்களில் பார்த்துருக்கேன். ஐந்தாவதாக இங்கே அவன் யாருன்னு சொன்னான், சாதாரணமான ஆள் இல்லை, அவன் உலகத்தின் அதிபதி. இந்த பொய் பேசுகிறான்ற சொன்னேன் இல்லைங்களா, போய் சொல்லுவான் நரகமாவது மோட்சமாவது. இதெல்லாம் இது நம்ம நம்ப முடியுங்களா? அதுமாதிரி வேதம் ஒரு நாளும் ஒழியாது. இயேசு சொன்னார், ஒரு எழுத்தால் ஒரு எழுத்தின் உறுப்பாக ஒழியா. அந்த நம்புகிறவர்களுக்கு அது பலன் செய்ய. தெசலோனிக்கே சபைக்கு பவுல் எழுதுகிறார், நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிச்சிங்க, அது உங்களில் கிரியை செய்கிறது. சாத்தான் சொல்லுவான் நரகமாவது மோட்சமாவது. நீ அதெல்லாம் நம்பி பிரயோஜனம் இல்லை, இந்த உலகம் மட்டும்தான், நீ கண்ணை மூடனியா. எங்கள் அப்பா சொல்லுவார் அடிக்கடி என்கிட்ட, என்ன சொல்லனா, டே ஏண்டா நீ இப்படி ஆயிட்ட, நான் வேறு நிறைய ஃபெயில் ஆகிட்டேன், நான் வேறு அது வேறு பெரிய எனக்கு அது ஒரு வீக்னஸ் தான். நான் ரொம்ப புத்திசாலி கிடையாது. அதோடு கூட நான் என்கிட்ட இருந்த பாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு, அவராவது கொஞ்சம் எனக்கு நல்லா கைட் பண்ணிப்பா, உட்காந்து படிப்பான்னு சொல்லியிருக்கணும். அவர் 2 நாள் எக்ஸாம் இருந்தால் கூட திண்டிவனத்துக்கு ஊழியத்துக்கு போகலாம், வாப்பா ஆண்டவர் உனக்கு பாதுகாப்பா, ஆண்டவர் உனக்கு விட்டுற மாட்டாருப்பா, வாப்பான்னு கூப்பிட்டு போயிடுவார். நானும் ஆர்வ கோளாறுனால சில சமயத்தில் அதுவும் தவறு. ஞானமாக பேலன்ஸ் படிக்க வேண்டிய நேரத்தில் படிச்சிருக்கணும், அதுவும் தப்பு தான். அதனால் எங்கள் அப்பா என்னை ரொம்ப எங்கள் அப்பா பேசுகிறதே ஒரு மாதிரி இந்த நக்கலாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பேசுகிற டைப் அவர். அப்படி பேசும் பொழுது அவருக்கு அது பாருங்க, ஒரு தடவை ஆப்தால்மாலஜி இந்த ஐ எக்ஸாமில் நான் அப்போ தான் அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் ஜெபம் பண்ணப்போ ஒரு பைபிள் திறந்த உடனே ஒரு பைபிள் வசனம் எழுது, தானியேல் ஜெயங்கொண்டான்னு ஒரு வசனம் எனக்கு பல முறை எடுத்து அது நான் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், இந்த வருஷம் நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவேன். ஏன்னா எப்படிடா பாஸ் பண்ணுவேன்னு சொல்லி, ஆண்டவர் எனக்கு வசனம் கொடுத்துருக்காரு, பாஸ் பண்ணிடுவேன்னு. ரிசல்ட் வந்தது ஃபெயிலு. அதோடு இல்லை, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் எனக்கு ஒரு லெட்ரு வேறு எழுதுனான்,
உன் வகுப்பில் எல்லாம் பாஸ் பண்ணிட்டாங்க, நீ மட்டும்தான்ப்பா ஃபெயிலுன்னு. அது எங்கள் அப்பா கையில் கிடச்சிருச்சு. அப்படியா இல்லையா? அப்படியெல்லாம் பைபிளை திறந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆவியான நம்மோட கூட இருந்தால், நான் அந்த மாதிரி முறைகளையெல்லாம் ஏறக்குறைய 1984 அதை செய்கிறதில்ல. சில சமயம் தவறாய் வழி நடத்தப்பட வாய்ப்புண்டு. அவன் சொல்லுவான், பிசாசு சொல்லுவான், அப்பா நரக மோட்சங்கிறத நம்பாத, இதெல்லாம் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், இது இப்போ எதாவது இப்போ நடக்குதா? ஆனால் ஆண்டவர் அவருடைய திட்டத்தின்படி அழகாக செய்வார். ஏற்ற வழியில் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கின்னு சொல்கிறாரு. ஆனால் அவன் சொல்லுவான், நீ என்னப்பா பண்ணி பிரயோஜனம் இல்லை. கடைசியாக பார்க்க வர, இவன் சாதாரணமான ஆள் இல்லை, உலகத்தின் அதிபதி. என்னைக்கு ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்களோ அப்பொழுது மனிதன் அவனுக்கு அடிமையாகிவிட்டான். ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது அண்டர் ஹிஸ் அத்தாரிட்டி அவன் வந்துட்டான். உலகம் அவனுடைய ஆளுகையின் கீழே வந்துருச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கூட சொன்னான், என்னை வணங்கிட்டா இதோ பாருங்கள், இந்த உலகத்தினுடைய மகிமையெல்லாம் நான் கொடுப்பேன். அதுமாதிரி இவன் சாதாரணமாக இன்னைக்கு உலகத்தையே ஆண்டி அரசியல்வாதிகள், அரசாங்கம், இதை எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறவர் யார்? ஆண்டவர் தான் சர்வேகாதிபத்தியத்தின் தேவன். ஆனால் ஒரு விதத்தில் இவன் உலகத்தின் அதிபதி தான். அதான் வேதம் சொல்லுகிறது, த ரூலர் ஆஃப் த வேர்ல்ட். இயேசுவே சொல்கிறார் இவன் உலகத்தின் அதிபதின்னு. இதை பார்த்து முடிப்போம். 5வது பாயிண்ட்டு, யோவான் 14:10 யாராவது வாசிங்க பார்க்கலாம். வாசிச்சவங்க இருந்தால் கூட பாருங்க, நோ ப்ராப்ளம். யோவான் 14:30 யோவான் 14:30 வாசிச்சவங்களா இருந்தால் கூட வாசிங்க, தப்பில்லை. நான் உங்களுடனே அதிகமாக பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இந்த உலகத்தை அருமையில்லை. இன்றைக்கு த ஹோல் வேர்ல்ட், த சிஸ்டம், அதெல்லாம் பின்னால் நம்ம பார்ப்போம். த ஹோல் சிஸ்டம் ஆஃப் த வேர்ல்ட். இன்றைக்கி ஏன் உலக மனிதர்களை வைத்துக்கொண்டு சாத்தான் ஹீ இஸ் ரூலிங். தேவன் பல விதங்களில் பயங்கரமான அழிவை உண்டாக்குகிறார். கர்த்தர் சர்வேகாதிபத்தியத்தின் தேவன், ஆனால் அவர் மறுபடியும் வரப்போகிறார். நான் இன்னைக்கு கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், 5 பாயிண்ட் சொல்லி இயேசுவின் வருகை பற்றி எதை போட்டிருக்கேன். ரெவலேஷன் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு வீடியோ அதுக்கு முன்னால் வீடியோஸ் ஒன்று எடுத்து போடணும்னு யோசிச்சிருக்கேன். நீங்கள் வாசித்து பாருங்கள், அது எப்படி அவர் வரப்போகிறார். அவர் வரும்பொழுது ஜெயமுள்ளவராக. ஆகவே அவன் இன்னைக்கு உலகத்தின் அதிபதி தான் அவன். ஹீ இஸ் தி ஆத்தர். ஆகவே அவனுக்கு பொண்ணையும் கொடுக்கலாம். இன்றைக்கி நிறைய பேர் ஏங்க நாங்கள் விக்கிரகத்தை வணங்கணும், எனக்கு இந்த தெய்வம் இதை கொடுத்து அது கொடுக்கும். ஏன்னா அவங்ககிட்ட அந்த அத்தாரிட்டி இருக்குது. ஒவ்வொரு இதுக்கு ஒரு கடவுள், அதுக்கு ஒரு கடவுள்னா கண்டிப்பாக தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் இந்த உலகத்துக்காக அவர்களை உருவாக்கலை, நித்தியத்துக்காக. அவை பல பாடுகளினூடாய் அவர்களை வழிநடத்தி செல்லுகிறார் சாத்தான். ஆகவே நிறைய பேர் நினைக்கிறாங்க, இந்த எங்களுடைய விக்கிரகத்திட்ட ஜெபம் பண்ணாங்க. ஆனால் ஆண்டவர் தான் கொடுக்குறவர். இது சரியா? நான் இன்னொரு கிளாரிஃபை. ஆனால் பிசாசு கொடுக்க முடியும். ஆகவே தான் செல்வத்துக்கு இந்த பெண்மணியானவள் கடவுள், இதுக்கு கல்விக்கு இந்த கடவுள், இந்த பெண், இவன் உலகத்தின் அதிபதி. அதை நம்பி நிறைய பேர் பூஜை காவு, இது ஒரு ஃபெனாட்டிசம், ஒரு இந்து வெறித்தனமாக. அன்றைக்கி இந்த இதுக்கிட்ட மேல்மருவத்தூர் ஒரு கோயில் இருக்கு, அங்கே பார்த்தா எல்லாம் ஒரே சிகப்பா. ஆம்பளைங்களை பார்த்தா பேண்ட்டு சட்டை சிகப்பாக போட்டுக்கிட்டோம். அதோடு என்னென்னா இது லீடர்ஸ் மாதிரிங்க. நான் பார்த்துட்டு ஒருத்தர் பேண்ட்டு சட்டையை போட்டுக்கிட்டு போயிட்டுருக்கார். அவருக்கு பின்னால் பொம்பளைங்க ஒரு 10-12 பேர் போயிட்டுருக்குறாங்க. இது என்னடா இது வேறு புதுசாக இருக்குது. இவர் லீடர் போல். இதுக்கு பாருங்கள், ஹோல் செட்டப் எல்லாம் பாருங்கள். அவர் என்ன சொல்கிறார், வீட்டுக்காரரெல்லாம் நீ சும்மா இருந்த, எங்கள் ஆள் இவர் தான், எனக்கு தலைவர் இவர் தான், பேண்ட்டு சட்டை சிகப்பு பேண்ட்டு சட்டை போட்டவர் தான் அவருக்கு தந்தமாக தலைவர். அதனால இந்த சிஸ்டம் இன்றைக்கி ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்கு. இதை பற்றி நம்ம படிக்கும்போது தான் இந்த உலகத்தினுடைய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும். ஆனால் வெற்றி சிறந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. மறந்துடாதீங்க,
இயேசு சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். அவருடைய பிள்ளை பொல்லாங்கன் தொடான். அவருடைய வேலி அவருடைய பாதுகாப்பில் இருந்தால் பொல்லாங்கன் தொடான். அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஆகவே தான் சொல்கிறேன், ஜெபம் பண்ணுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள், ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே உடைய பாதுகாப்பை தாரும். வேலிகள் நீங்கள் பாதுகாப்பு இல்லைன்னா அது பின்னால் நம்ம பார்ப்போம். அவருடைய கிருபையினால் நீங்கள் பாதுகாக்கப்படுறீங்க. இல்லைன்னா அட் எனி டைம் ஹீ கேன் அட்டாக் யூ. ஜெபம் பண்ண அன்புள்ள ஆண்டவரே, இந்த சாத்தான் எந்த அளவுக்கு ஆண்டவரே இன்றைக்கு தீவிரமாய் செயல்படுகிறதை பார்க்கும் பொழுது, ஐயோ ஆண்டவரே, நாங்கள் எப்படி ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ளாக எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய சபையும் காத்துக்கொள்ளும். பிசாசானவன் எப்படி வெறித்தனமாக கிரியை செய்ய, மனிதர்கள் மூலமாக இன்றைக்கு பிசாசு கிரியை செய்கிறான், சொந்த பிள்ளைகள் மூலமாக கிரியை செய்கிறான், சொந்த குடும்பம் மனைவி மூலமாக, கணவன் மூலமாக, பெற்றோர் மூலமாக, பிள்ளைகள் மூலமாக, உறவினர் மூலமாக, அல்லது தெரியாத அந்நியன் மூலமாக அவன் இன்றைக்கும் ஆண்டவரே எப்படியாக பிசாசானவன் செயல்பட பார்க்குறான். ஆனால் ஞானமாய் ஆவிக்குரிய விவேகம் உள்ளவர்கள் அதை விளங்கி கொண்டு செயல்பட, நீர் சிலுவையில் வெற்றி சிறந்தீர், உயிர்த்தெழுந்த தேவநீர், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.